மணி பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். மணி பிளான்ட் வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய பண வரவுகள் வரும், கஷ்டம் இருக்காது, கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்தளவுக்கு உண்மைன்றதை பற்றி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ மணி பிளான்ட்டை வந்து நிறைய பேர் அவங்க வீட்டில் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மணி பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டோட ஹால்லையும் நம்ம வீட்டோட பெட்ரூம்லையும் வளர்க்குறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, மணி பிளான்ட் வந்து அதிக அளவில் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்தது. அதாவது இது இரவு நேரத்துலையும் ஆக்சிஜனை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குமாமா. பொதுவாகவே தாவரங்கள் எல்லாமே வந்து இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் வெளியே விடும். ஆனால் மணி பிளான்ட் மட்டும்தான் இரவு நேரத்துலையும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காம. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மணி பிளான்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்குறனால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், மேக்ஸிமம் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னும் தன்னம்பிக்கையோடையும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருப்போம். ஸோ அப்படி பண்ணக்கூடிய வேலைகளில் எந்த விதமான தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மணி பிளான்ட்டை நம்மள நிறைய பேர் வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் வளர்க்குறத பார்த்துருக்கோம். இவங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணிடுறோம், பாட்டிலிருந்து கீழே ஊற்றிடுறோம். அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா மணி பிளான்ட்டோட உயிர் வந்து அதோட தண்ணியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி தீரும்போது தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு தான் வரணுமே தவிர தண்ணியை எக்காரணம் கொண்டு நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. ஸோ மணி பிளான்ட்டை வளர்க்குறோம் அப்படின்றப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, எந்த நோய் நொடியும் நம்மளை சீக்கிரமாக அண்டாது. இரவு நேரங்களில் நம்ம உறங்கும் போது நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து சுத்தமான ஆக்சிஜனை வந்து இது நமக்கு கொடுக்கும். ஸோ மணி பிளான்ட்டை எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக வளங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.